ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப கம்மியான ரூபாயில் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கிறிஸ்மஸ் ட்ரீயில் யூஸ் பண்ணியிருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் 350 ருபீஸ்க்குள்ளாடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு பாட் எடுத்துக்கலாம். இது நம்ம பிளான்ட் பாட் இருக்குல்ல, அது நீங்கள் இதில் பிளாஸ்டிக் பாட் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதில் சாண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுவும் உள்ளே வச்சு இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த ஸ்டிக் மூவ் ஆகாமல் இருக்க கொஞ்சம் இது மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் பாட்டம்லேயே போட்டால் கூட கொஞ்சம் கூட செக்யூராக இருக்கும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த கார்லண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்லண்ட் இப்போ நார்மல் எல்லா ஷாப்லையுமே அவைலபிளாக இருக்கும். இது 60 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். நான் இதில் மாப் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் கார்லண்டை ஸ்டார்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ ஸ்டெம்பை தான் யூஸ் பண்ணிங்க, அதில் ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா கார்லண்டை செட் பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்டார்டிங்கே இப்போ கார்லண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது பிரான்ச்சஸ் செட் பண்ணும்போது அதுலேயே செட் ஆகியிருக்கும். அப்படி இல்லைன்னா அது மூவ் ஆகி அப்படி கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இது மாதிரி பண்ணுறேன். தென் அந்த பிரான்ச்சஸ் செட் பண்ணுறதுக்காக கெட்டு கம்பின்னு சொல்லுவாங்கல்ல, வீடு வைக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே ஒரு கம்பி, அது நான் எடுத்திருக்கேன். அதுவுமே 2 இடத்தை ட்விஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் செட் பண்ணுறேன். இது நம்ம நார்மல் கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கிற அந்த கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா 2 இடம் சேர்த்து வச்சாலுமே அது அப்படி மடங்கி கீழே வந்துடும். ஸோ இது கொஞ்சம் கூட செக்யூராக அப்படி ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பி மட்டும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதில் கார்லண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதோட கொஞ்சம் சின்ன சைஸ். உங்களுக்கு நல்லா பப்ளியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேம் கார்லண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட ரேட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். தென் இது மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. தென் இது முடிஞ்சதுக்கப்புறமா இது நான் 4 தான் ஸ்டார்டிங் வச்சேன். பட் அது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா இன்னொன்று கூட 6 கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் சேம் இதே ப்ரொசீஜரில் நெக்ஸ்ட் பிரான்ச்சஸை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த பிரான்ச்சஸில் யூஸ் பண்ணியிருக்க கார்லண்டோட ரேட் 20 ருபீஸ். அது எனக்கு ஒரு 5 தான் தேவைப்பட்டு. அதுக்கப்புறமா இந்த சென்டரில் யூஸ் பண்ணுற சென்டரில் உள்ள கார்லண்ட் அது ஒரு 60 ருபீஸ். டோட்டலாக அந்த கார்லண்ட் 160 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். தென் இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ் நான் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் நானே பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இதை விட நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது 140 180 அந்த ரேஞ்சில் கூட இருக்குது. இதை விட அதிகமாகவும் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது 100 ருபீஸ்க்கு, அப்புறம் 60 ருபீஸ் கார்லண்ட், அப்புறம் இதில் 5 கார்லண்ட்ஸ் 100 ருபீஸ்க்குன்னு வாங்கினேன். டோட்டல் 260 ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்டார் வாங்கினேன். அதனால் அந்த 3 ஸ்டார் ஈச் 10 ருபீஸ். சில ஷாப்பில் 14 ருபீஸ்க்கெல்லாம் இருந்துச்சு அந்த ஸ்டார். சேம் ஸ்டார் தான், பட் சில ஷாப்பில் 10 ருபீஸ்க்கே கிடச்சிச்சு. அந்த கெட்டு கம்பி, அப்புறம் இந்த கிராஃப்டில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கம்பி எல்லாமே எனக்கு வீட்டில் இருந்தது தான். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 350 நான் கோட் பண்ணியிருக்கேன். நார்மலாக எனக்கு ஆனது 290 ருபீஸ்லேயே கிறிஸ்மஸ் ட்ரீயை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
அப்புறம் இந்த டெக்கரேஷனுக்கு என்கிட்ட இன்னொரு கார்லாண்ட் இருந்து அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ வாங்கினீங்கன்னா அதுவும் ஒரு 50 ருபீஸ் கிட்ட ஆகும். இது மாதிரி கிளிட்டர் பேப்பர் மாதிரியெல்லாம் இருக்கும்ல, நம்ம பேக் ட்ராப் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட நிறைய பேர்ல் வச்ச அதெல்லாம் இருந்தால் அது கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் நம்ம வந்து அதில் வந்து போட்டு நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கே எங்கேயா ஸ்டார் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அங்கே எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லை, அது சீரியல் தான். சீரியலே நம்ம அதை போட்டுட்டோன்னா அதுவுமே கம்ப்ளீட் ஆயிரும். தென் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா சீரியலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் வீடியோ 6.5 மினிட்ஸ் தான் இருக்குது. 6.5 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டிங்களான்னா இல்லை, கரெக்டாக 1.5 hours ஆச்சு. அதுலேயும் என்னோடய குட்டி பையன் இருந்தான், அவனையும் மேனேஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அவன் இல்லாட்டா இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அவனையும் மேனேஜ் பண்ணி இது பண்ணது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நார்மலாக 1 hourல மேக்ஸிமம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.